மருத்துவ காப்பீடு 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயை உயர்த்தி முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. ஒரு பக்கத்துல அது வரவேற்பை பெற்றாலும் இன்னொரு பக்கத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய தரத்தை உயர்த்த வேண்டியதானே. ஏன் கார்பரேட் கம்பெனி கிட்ட போயிட்டு 25 லட்சம் ரூபாய் தலைக்கு ஏன் கொண்டு போய் நம்ம கொடுக்கணும்? சர்வதேச நிதி மூலதனம், உலக வங்கி போன்றவை உலகம் முழுவதும் மருத்துவத்துறையை தனியார் மயமாக்கும் என விரும்புகின்றன. பொது சுகாதாரத்துறை வலுப்படுத்துவதற்காக மருத்துவ காப்பீட்டை அடிப்படையாக கொண்ட மருத்துவத்துறை உருவாக்க வேண்டும். அதன் மூலமாக அவர்களுக்கு ஏராளமான லாபம். இப்போ மோடி அரசு சொல்லி தான் முதலமைச்சர் விஜய் வெளிநாட்டு காப்பீட்டு நிறுவனத்துக்கு 25 லட்சமா உயர்த்தி வழங்குறாரா? நிச்சயமா மத்திய அரசு அழுத்தம் இருக்கு. அதை அடிப்படையாக சொல்லி அவங்க செய்யறாங்க. இதன் மூலமாக தனியார் மருத்துவமனைகளோட காஸ்ட் எஸ்கலேஷன். விஜய் அதுக்கு உடன்பட்டு உணை போகிறாரா? அதற்கான முயற்சி இங்கே நடக்குது. அதனால ஹெல்த் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு அதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். விஜயோட இந்த நடவடிக்கையினால இனிமேல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நார்மலா ஒரு ஆபரேஷனே பண்ண முடியாதா? அப்படி ஒரு அபாயகரமா இப்போ ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. முதலமைச்சர் விஜய் மட்டும் ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்திலேயே எந்த அறுவை சிகிச்சையும் இலவசமா கிடையாது. ஒன்று மருத்துவ காப்பீடு கொண்டு வரணும், இல்லை என்று சொன்னால் பணம் கட்டணும். இதனால அவங்க உலக வங்கிக்கு என்ன லாபம், தமிழ்நாட்டுக்கு என்ன நஷ்டம்? ஏன்னா சர்வதேச நிதி மூலதனம் மிகப்பெரிய பன்னாட்டு ஏகப்பட்டவங்களும் உலக வங்கியில டெபாசிட் பண்ணுறாங்க. உலக வங்கி நம்முடைய மருத்துவத்துறை கடன் வழங்குது. அதுக்கு வட்டியோட அரசு கடனை செலுத்துது. அப்போ அந்த பன்னாட்டு ஏக நிறுவனங்கள் யாரெல்லாம் உலக வங்கியில டெபாசிட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு லாபம். மருத்துவ காப்பீட்டு திட்டத்துல இவ்வளவு பெரிய அபாயம் இருக்கிறது அப்படின்னு விஜய்க்கு தெரிஞ்சிருந்தா இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கே மாட்டார்ல. இல்லை, அவருக்கு தெரியுமா எனக்கு தெரியாது. ஏன்னா அது ஏற்கனவே நடிப்பு துறையில கலைஞராக இருந்தாங்க. அந்த துறை சார்ந்த நாலேஜ் அவருக்கு இருக்கும். ஆனால் இது நிர்வாகங்கிறது புதிய விஷயம். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள். வணக்கம். மருத்துவ காப்பீடு 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயை உயர்த்தி முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. ஒரு பக்கத்துல அது வரவேற்பை பெற்றாலும் இன்னொரு பக்கத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய தரத்தை உயர்த்த வேண்டியதானே. ஏன் கார்பரேட் கம்பெனி கிட்ட போயிட்டு 25 லட்சம் ரூபாய் தலைக்கு ஏன் கொண்டு போய் நம்ம கொடுக்கணும்? இதனால பாசிட்டிவை விட நெகட்டிவிட்டி தான் அதிகமா இருக்குது அப்படின்னு ஒரு கருத்திகள் இருக்கு. உங்களுடைய பார்வை? சர்வதேச நிதி மூலதனம், உலக வங்கி போன்றவை உலகம் முழுவதும் மருத்துவத்துறையை தனியார் மயமாக்கும் என விரும்புகின்றன. பொது சுகாதாரத்துறை வலுப்படுத்துவதற்கு பதிலாக மருத்துவ காப்பீட்டை அடிப்படையாக கொண்ட மருத்துவத்துறை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவங்க நோக்கம். அதன் மூலமாக அவர்களுக்கு ஏராளமான லாபம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். இப்போ உலகத்தில் மருத்துவத்துறையை கட்டுப்படுத்துறாருனாக்க மெடிக்கல் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, மருத்துவ தொழில்துறை கூட்டமைப்பு. இந்த மருத்துவ தொழில்துறை கூட்டமைப்பு யாரெல்லாம் இருக்காங்கனாக்க மிகப்பெரிய பன்னாட்டு ஏகபோக மருந்து உற்பத்தி நிறுவனங்கள், மருத்துவ காப்பீட்டு நிறுவனங்கள், அதேபுறம் பார்த்தீங்கன்னா மருத்துவ உபகரணங்கள் செய்யக்கூடிய நிறுவனங்கள். இந்த மூன்று சேர்ந்து ஒரு பெரிய தொழில்துறை கூட்டமைப்பை உலகத்தில் உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்போ இவர்களுக்கு லாபம் வேணும். இவர்களுக்கு லாபம் வேணும்னாக்க உலகம் முழுவதும் மருத்துவத்துறையை தனியார் மயமாக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்தியாவிலையும் மருத்துவ காப்பீட்டை அடிப்படையாக கொண்ட மருத்துவத்துறையை மாற்றினாக்க அரசுகள் ஏராளமான தொகையை பிரீமியமாக கட்டுவாங்க. அப்போ அந்த பிரீமியமாக கட்ட தொகை அந்த பன்னாட்டு மருத்துவ காப்பீட்டு நிறுவனங்களுக்கு போகும். இப்போ பிஜேபி அரசாங்கம் அண்மையில் என்ன பண்ணியிருக்காங்கனாக்க மருத்துவ காப்பீட்டு திட்டத்திலையும் வெளிநாட்டு மருத்துவ காப்பீட்டு நிறுவனங்களை அனுமதிப்பது 100 விழுக்காடு அனுமதிப்பு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ 100% எஃப்டிஏ ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்டர்லையும் அனுமதிப்பது என்பது முடிவு செய்து விட்டாங்க. அப்போ இங்கே பிரீமியத்தை அதிகப்படுத்தி 5 லட்சத்தில் 25 ரூபா உயர்த்தினாக்க அது யாருக்கு லாபம்? அந்த பன்னாட்டு ஏகபோக மருத்துவ காப்பீட்டு நிறுவனத்துக்கு தான் லாபம். அப்போ அந்த நோக்கத்தோடு உலகம் முழுவதும் எல்லா அரசுகளையும் நிர்பந்தப்படுத்துகிறார்கள். இந்திய அரசை நிர்பந்தப்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி தான் தேசிய நலக்குழு 2017 உருவாக்கியிருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக பல்வேறு மாநிலங்களும் மருத்துவ காப்பீட்டை அடிப்படையாக கொண்ட மருத்துவத்துறையாக மாற்றுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒன்றிய அரசே பிரதமர் மருத்துவ காப்பீடு திட்டம்னு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுதோறும் 5 லட்ச ரூபா வழங்குறாங்க மருத்துவ காப்பீடாக. 10 கோடி குடும்பங்கள் 50 கோடி மக்கள் பயன்படுத்தக்கூடிய பெரிய திட்டம்னு ஒன்றிய அரசு சொல்லிக் கொள்கிறது. எனவே அவங்க ஒரு தனி திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதுபோல மாநில அரசுகள் தனி திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார்கள். இது மக்கள் வரி பணத்தை வாரி மருத்துவ காப்பீட்டு நிறுவனங்களுக்கும் தனியார் கார்ப்பரேட் மருத்துவங்களை வழங்கக்கூடிய ஒரு திட்டமாகும். இது ஒரு மோசமான திட்டமாகும். அப்போ இது மூலமாக பொது சுகாதாரத்துறை வலுவிழக்கும். அப்போ இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் புதிய மருத்துவமனைகளை கட்ட முடியும், புதிய மருத்துவமனைகளை உருவாக்க முடியும், மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க முடியும். அதுக்கு அடுத்தெல்லாம் இந்த நடைமுறை செலவுகள் தான். அப்போ இந்த தொலைநோக்கு பார்வை இல்லாமல் மருத்துவ காப்பீட்டுக்காக இப்போ ஏற்கனவே தமிழ்நாடு அரசு 1400 கோடி ரூபா ப்ரீமியமாக செலுத்துது. அப்போ 5 லட்சத்தை 50 லட்சம் 25 லட்சம் பார்த்தீங்கன்னா ப்ரீமிய தொகை இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு மேலே போகும். அப்போ இவ்வளோ கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபா 3000 கோடி ரூபாய்க்கு மேலே போகுதுனாக்க
ஒரு 3 மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கலாம். ஒரு ஆண்டுக்கு இந்த பிரீமியம் செலுத்தக்கூடிய தொகையில 3 மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கலாம். காப்பீட்டு நிறுவனமே ஆரம்பிக்கலாமா? காப்பீடு அரசாங்கம் ஆரம்பிக்கலாம். அரசாங்கம். அப்ப அவ்வளவு பெரிய தொகை எதுக்கு காப்பீடு நிறுவனம் கொடுக்கணும்? அப்போ ஒரு ரூ. 100 வந்து காப்பீட்டுக்காக அரசு செலவு செய்தால் அதில் வந்து ஒரு ரூ. 15 தான் நோயாளிக்கு போகும். மீதி எல்லாமே காப்பீட்டு நிறுவனம், தனியார் மருத்துவமனைகள் இது போன்ற நிறுவனங்களுக்கு போயிடும். அப்போ எவ்வளோ பெரிய லாஸ். அப்போ இது மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டமே இல்லை. மாறாக வந்து இது அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மருத்துவ காப்பீட்டு நிறுவனங்களுக்கும் கார்ப்பரேட் மருத்துவமனைகள் தான் இதனால் லாபம் சம்பாதிப்பாங்க. உண்மையிலே அரசுக்கு அக்கறை இருக்குமேயானால் பொது சுகாதாரத்துறை வலுப்படுத்தி அதன் மூலமாக எல்லா விதமான சிகிச்சைகளையும் எல்லா விதமான பரிசோதனைகளையும் முழுமையாக இலவசமாக செய்யணும். பண்மையில மெக்சிகோங்கிற நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடதுசாரி அந்த நாட்டுடைய பிரதமராக இருக்காங்க, பெண் பிரதமராக இருக்காங்க. முழுமையாக மருத்துவம் இலவச மக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படித்தான் இருக்கணும் திட்டங்கள் என்பது. அப்போ அதை விடுத்துவிட்டு நீங்கள் வந்து மருத்துவ காப்பீட்டை அடிப்படையாக கொண்ட மருத்துவத்துறை அமெரிக்கா பாணியில் மாற்றினாக்க ஏழை எளிய மக்கள் மிகப்பெரிய பாதிப்பு ஆகும். இந்த மருத்துவ காப்பீட்டில் என்ன வரும்னாக்க சில நோய்களுக்கு மட்டும்தான் சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க என்ன பண்ணுவாங்கனாக்க சில இதுக்கு தான், அதாவது பரிசோதனை தான் செய்யலாம்னு சொல்லுவாங்க. அப்போ மற்ற சிகிச்சைகளுக்கும் மற்ற பரிசோதனைகளுக்கும் கட்டணம் செலுத்தணும். அப்போ ஏழை நோயாளியில் அரசு மருத்துவமனைக்கு போனாக்க பல பரிசோதனைகளுக்கு கட்டணம் செலுத்துகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா இந்த காப்பீட்டில் வராது. அப்போ காப்பீட்டு நிறுவனங்களும் எதையாச்சும் ஒரு காரணம் சொல்லி பல்வேறு சிகிச்சை முறைகளை வந்து அவங்க மறுக்க தான் செய்வாங்க. அப்போ அது எவ்வளவுக்கு எவ்வளோ சிகிச்சையில் மறுக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அந்த கம்பெனிக்கு லாபம், மருத்துவ காப்பீட்டு நிறுவனம். அப்போ இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ மோடி அரசு சொல்லி தான் முதலமைச்சர் விஜய் வந்து வெளிநாட்டு காப்பீட்டு நிறுவனத்துக்கு 25 லட்சமா உயர்த்தி வழங்குறாரா? நிச்சயமாக மத்திய அரசு அழுத்தம் இருக்குது. அதை அடிப்படையாக சொல்லி தான் அவங்க செய்கிறாங்க. எனவே நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க இப்போ வந்து இதன் மூலமாக தனியார் மருத்துவமனையிலும் கூட காஸ்ட் எஸ்கலேஷன் ஆகும். ஏன்னா 5 லட்சத்து 25 லட்சம் மாத்திரப்போ அவங்க சிகிச்சைக்கான கட்டணத்தை அதிகப்படுத்துவாங்க. சிகிச்சைக்கான கட்டணத்தை அதிகப்படுத்துவது யாருக்கு லாபம்? தனியார் மருத்துவமனைகளுக்கு லாபம். அப்போ இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இதில் வந்து மத்திய தலைவருக்கு முழுமையாக புறக்கணிக்கப்படுது. இப்போ ஏற்கனவே பிரதமர் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் ஏராளமான கண்டிஷன் வச்சுருக்காங்க. ஒருத்தர் வீட்டில் வந்து லேண்ட்லைன் ஃபோன் இருந்தால் அவங்களுக்கு வந்து மருத்துவ காப்பீடு கிடைக்காது. ஒரு வீட்டில் 2 வீலர் இருந்துச்சுன்னா, பைக் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்காது. ஒரு ஆட்டோ டிரைவர் சொந்தமாக ஆட்டோ வச்சு ஓட்டினாரா அவங்களுக்கு கிடைக்காது. ஒரு மீனவர் சாதாரண சின்ன போட் வச்சு அவர் மீன் பிடிச்சாருன்னா அவருக்கு கிடைக்காது. கான்கிரீட் ரூஃப் வீட்டில் சின்ன வீடு மேலே கான்கிரீட் ரூஃப் போட்டுதான் அவங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி ஏராளமான மருத்துவ காப்பீடே கிடைக்காது. பிரதமர் காப்பீடு கிடைக்காது. இதெல்லாம் விலக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு வீட்டில் லேண்ட்லைன் ஃபோன் தான் அவங்க பணக்காரவங்களா? ஒரு 2 வீலர் இருந்தால் அவங்க பணக்காரவங்களா? முன்னேறிய ஏழைகளுக்கான இடஒதுக்கீட்டுக்கு 8 லட்ச ரூபா நீங்கள் வந்து நிர்ணயிச்சிருக்கீங்க. ஏன்னா ஆண்டு வருமானம், குடும்ப வருமானம். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடைமுறை இருக்குது, ஒரு லேண்ட்லைன் ஃபோன் இருந்தால் கூட மருத்துவ காப்பீடுன்னு சொல்கிறீங்க. அப்போ இது மோசமான திட்டமா இல்லையா? அப்போ இதை வந்து மிகப்பெரிய பாதிப்பு. முதலமைச்சர் விஜய் அறிவிச்ச இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு இதெல்லாம் பொருந்துமா? இதெல்லாம் இருந்தா அதெல்லாம் கிடைக்காது. இங்க வந்து இருந்தா கூட மருத்துவ காப்பீடு கிடைக்காது. அப்படி இப்போ வந்து இங்க வந்து மாத வருமானம் ஆண்டு சராசரி வருமானம் 74,000 ரூபா. அந்த 74,000 ரூபாய் கீழே தான் உள்ளவங்களுக்கு தான் அந்த காப்பீடு கிடைக்கும். அப்போ 1 லட்ச ரூபா வருமானம் உள்ளவங்களுக்கு என்ன செய்வாங்க? அவங்களுக்கு காப்பீடு கிடைக்காது இல்லையா? அப்போ மிகப்பெரிய பாதிப்பு இல்லையா? அப்போ இதில் வந்து ஏழைகளுக்கும் முழுமையாக சிகிச்சை கிடைக்காது. ஏழைகள் எல்லா விதமான பரிசோதனை செஞ்சுக்க முடியாது. மத்திய தலைவருக்கும் முழுமையாக வந்து அவருடைய உரிமையை போயிடுது. அப்போ அவங்க அரசு மருத்துவமனை போனாக்க ஒன்று காப்பீடு திட்டம் இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் அவங்க கட்டணம் செலுத்தணும். அப்போ மறைமுகம் என்ன பண்ணுறாங்க, மத்திய தலைவர்கிட்டையும் உனக்கு சிகிச்சைக்கு நீ காப்பீடு போட்டுக்குன்னு சொல்கிறாங்க. மறைமுகம் அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்போ வந்து இந்தியாவே மருத்துவ காப்பீட்டை நோக்கி தள்ளப்படுகிறது என்பதுதான் இங்கோட பார்க்க வேண்டிய விஷயம். அப்போ இது வந்து நிச்சயமாக மக்களுக்கு பயனளிப்பதை விட மக்களுக்கு பாதிப்பு தான் அதிகம். அதுக்கு பதிலாக அரசாங்கமே நேரடியாக மருத்துவத்துறைக்கு மக்கள் நலத்துறை அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்து பொது சுகாதாரத்துறை வலுப்படுத்துதான் அவசியம். கடந்த திமுக வந்து ஆட்சி காலத்தில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களே ஏடிஎம்கே பீரியடில் மருத்துவத்துறைக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை விட 3 மடங்கு அதிகமாக நிதி ஒதுக்கப்படும்னு சொன்னார். ஆனால் நிதி ஒதுக்கலை. அப்போ இந்திய அரசாங்கமும் ஜிடிபியில் அரசாங்கங்களே 6 விழுக்காடு மருத்துவத்துறைக்கு ஒதுக்கணும். ஆனால் உலகத்திலே மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு குறைவான நிதி ஒதுக்கக்கூடிய நாடு இந்தியா தான். இன்றைக்கும் கூட சுதந்திர இந்தியாவில் எந்த ஒரு காலகட்டத்திலுமே ஜிடிபியில் அரசியல் ஒதுக்கக்கூடிய நிதி என்பது 1.5% மேலே போகல. அப்போ இது மிகப்பெரிய பாதிப்பு இந்தியாவில் உருவாக்குது. மக்கள் வந்து கிட்டத்தட்ட 55% 60% மருத்துவ செலவு சொந்த பாக்கெட்டில் தான் செலவு பண்ணுறாங்க. 100 ரூபா செலவு பண்ணாங்க, அதில் 60 ரூபா அளவுக்கு சொந்த பாக்கெட்டில் தான் செலவு பண்ணுறாங்க. அப்போ தனிப்பட்ட நபர் அதிகமாக மருத்துவத்துக்காக செலவு பண்ணக்கூடிய நாடு இந்தியாவை தான் இருக்குது. நம்ம விட ஒரு 5 நாடுகள் தான் குறைவாக நம்மளோட மருத்துவத்துறைக்காக ஒதுக்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புன்னு பாருங்கள். ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவில் கோடிக்கணக்கான ரூபாய் கடன் வாங்கிய மிகப்பெரிய பில்லியனர்ஸுக்கு கடன் ரத்து பண்ணுறாங்க. அதே ஏராளமான சலுகைகள் கொடுக்குறாங்க.
ஆனால் அதே சமயத்தில் சாதாரண மக்கள் வந்து மருத்துவ சிகிச்சை கூட பெற முடியாமல் சிரமங்களுக்கு உள்ளாராங்க. அப்போ இந்த பாலிசி என்பது மிக மோசமான ஒரு பாலிசியாக நாங்கள் வந்து பார்க்குறோம். எனவே தான் நம்ம வந்து பொது சுகாதாரத்தை வலுப்படுத்த சொல்கிறோம். கொரோனா போன்ற பெருந்தொற்று ஏற்பட்ட காலகட்டத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பு தனியார் மருத்துவமனைகள் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. தனியார் மருத்துவமனையில் வந்து ஏசிம்டமேட்டிக்காக, அதாவது கொரோனா பாசிட்டிவ் இருக்கும், அவங்களுக்கு எந்த விதமான அறிகுறியுமே இருக்காது, அப்படிப்பட்ட நோயாளிகள் சிகிச்சை கொடுத்து லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக சம்பாதிச்சாங்க. ஆனால் அதே சமயத்தில் சீரியஸாக இருக்கக்கூடிய நோயாளியை அட்மிட் பண்ணல. அரசு மருத்துவமனையில் வந்து ஆம்புலன்ஸ் தான் க்யூவில் நின்றுச்சு, 2 மைல் 3 மைல் தூரத்துக்கு க்யூவில் நின்றுச்சு. மிகப்பெரிய பரிதாபமான நிலைமை. அப்போ இந்தியாவில் பொது சுகாதாரத்துறை பொது மருத்துவமனை மேம்படுத்தப்பட்டு அந்த பாதிப்பு வந்திருக்காது. அல்லது உலக நல நிறுவனம் மீண்டும் மீண்டும் சொல்லுது, கொரோனா என்பது இறுதி பேண்டமிக் அல்ல, இது போன்ற பேண்டமிக் எப்போ வேணாலும் வரலாம். பொது சுகாதாரத்துறை உலக நாடுகள் வலுப்படுத்தணும், மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டு அதிகப்படுத்தணும் சொல்லுது. எனவே மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்திய அரசாங்கமும் மாநில அரசுகளும் பொது சுகாதாரத்துறை வலுப்படுத்துவதற்கும் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்வதற்கும் கவனம் செலுத்தணும். அதை விடுத்து இந்த மாதிரி மருத்துவ காப்பீட்டை அடிப்படையாக கொண்ட மருத்துவத்துறை பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய பாதிப்பை தான் உருவாக்கும். இது எதார்த்தம் நம்ம பார்த்துருக்கோம். எனவே தமிழ்நாடு அரசு இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏற்கனவே கலைஞர் காப்பீடு திட்டம் என்ற தொங்குறப்ப எப்படி சொன்னாங்கன்னாக்க, அரசு மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சையாக சில சிகிச்சைகள் நோயாளிகள் பட்டியல் காத்துட்டு இருக்கிறாங்க. எனவே ஒரு அப்போலோ ஒரு தனியார் மருத்துவமனையில் கிடைக்கக்கூடிய சிகிச்சை வந்து சாதாரண மக்களுக்கு கிடைக்கணும், காத்திருப்போர் பட்டியலை குறைக்கணும்னு சொன்னாங்க. அப்படின்னா ஏராளமான மருத்துவமனை அரசை உருவாக்க வேண்டியதானே. கலைஞர் 2009 பிறகு ஏராளமான மருத்துவக் கல்லூரி வந்துருச்சு இல்லை. அப்போ அந்த மருத்துவக் கல்லூரியை மேம்படுத்துங்க. இப்போ தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு 2 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்துருக்கு. அது மாதிரி இப்போ பெரம்பூரில் ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை ஆரம்பிங்க, அரசாங்கமே செய்யுங்க. ஏராளமான மருத்துவர்கள் செவிலியெல்லாம் வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க. இதெல்லாம் செஞ்சால் நோயாளிகள் எவ்வளோ நல்லது, ஏழை நோயாளிகள் நல்லது. அப்போ இதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? அதை விடுத்து நீங்கள் வந்து திரும்ப திரும்ப தனியார் மருத்துவமனை ஊக்கப்படுத்துகிற மாதிரி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது சரியில்லை என்பதான் கருத்து. இது மக்களுக்கு உதவிகரமாக இருக்காது. எனவே அன்னைக்கு கலைஞர் காப்பீடு திட்டம் ஆரம்பிக்கிறப்ப காத்திருப்போர் பட்டியலில் அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ மருத்துவமனையில் ஏராளமாக வந்திருக்கு. அரசு மருத்துவமனை இல்லாத சிகிச்சைக்கு தான் காப்பீடுன்னு சொன்னீங்க. அரசு மருத்துவமனை செய்யக்கூடிய கேட்ராக் கண்புரை அறுவை சிகிச்சை எதுக்கு காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்தீங்க? எதுக்கு வந்து சாதாரண நோய்கள் கூட காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க? அப்போ இன்றைக்கு வந்து அரசு மருத்துவமனையிலேயே இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க, கை ஆம்புடேட் ஆயிடுச்சுன்னா கை இழந்தாக்கா அவங்களுக்கு கையே நீங்கள் பொறுத்துறீங்க. எவ்வளோ அறுவை சிகிச்சை ஸ்டாலில் வந்துருச்சு, ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வந்துருச்சு, இதய நுரையீரல் சேர்த்தே மாற்றிருக்கிறீங்க. அப்போ இவ்வளோ பெரிய சாதனைலாம் அரசு மருத்துவமனை செய்கின்ற பொழுது ஏன் வந்து அதை மேம்படுத்தக்கூடாது? அப்போ எல்லா விதமான சிகிச்சையிலும் அரசு மருத்துவமனை கொண்டு வாங்க. அப்போ அதை விடுத்து வாரி வாரி தனியார் மருத்துவமனைகளுக்கும் மருத்துவ காப்பீடு நிறுவனத்துக்கும் வழங்குவது என்பது தனியார் மயமாக்கல் சாதகமான கொள்கை. இப்போ இந்தியா முழுவதும் ஒன்றிய அரசு என்ன பண்ணுறதுனாக்கா மருத்துவத்துறை தனியார் மயமாக்குது, ஆரம்ப சுகாதாரங்களையும் தனியார் மயமாக்குறாங்க. இப்போ விஜய் அதுக்கு உடன்பட்டு துணை போகிறாரா? அதற்கான முயற்சி இங்கே நடக்குது. அதனால தான் ஹெல்த் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நாங்கள் வந்து கடுமையாக எதிர்க்கிறோம். எதுக்காக ஹெல்த் ஃபவுண்டேஷன்? அது மூலமாக என்ன அமைச்சர் சொல்கிறாரு, வசதி உள்ளவர்கள் நீங்கள் வந்து அதுக்கு நிதி கொடுங்க, ஹெல்த் ஃபவுண்டேஷன் கொடுங்க, அது மூலமாக நோயாளி இலவசமாக சிகிச்சை வழங்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அரசு, எதுக்கு அந்த மாதிரி பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை? இது தவறான ஒரு முடிவு. எனவே வந்து அரசாங்கம் மக்கள் நலத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு அதையும் செய்யணும். ஹெல்த் ஃபவுண்டேஷன் என்பது தனியார் மயமாக்குறது முயற்சி. ஏற்கனவே பல மாநிலங்களில் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து அதன் மூலமாக ஹெல்த் அண்ட் வெல்னஸ் என்று சொல்லக்கூடிய சுகாதார நலவாழ்வு மையங்களும் தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, பிரைமரி ஹெல்த் சென்டர் தனியார் கொடுக்கப்பட்டிருக்கு. பல இடங்களில் மாவட்ட மருத்துவமனைகளில் கேன்சர் டிபார்ட்மெண்ட்டு, நுரையீரல் சிகிச்சை துறை, இதய அறுவை சிகிச்சை துறை, இதய மருத்துவத்துறையெல்லாம் தனியார்கிட்ட கொடுத்துட்டாங்க மாவட்ட மருத்துவமனையிலேயே. அப்போ இது போன்ற தனியார் மயமாக்கல் நடந்துகிட்ருக்கு. மாவட்ட மருத்துவமனையிலே தனியார் கொடுத்து பிபிபி மாடலில் மெடிக்கல் காலேஜ் இந்தியா முழுவதும் ஆரம்பிக்கிறாங்க. 86 மெடிக்கல் காலேஜ் அது மாதிரி வந்துருச்சு. அப்போ இது ஏன் தனியார் கொடுக்கணும்? ஒரு பக்கம் அரசு மருத்துவமனையில் தனியார் மயமாக்கிட்டு இன்னொரு பக்கம் காப்பீடு திட்டத்தையும் கொண்டு வந்தால் அது யாருக்கு பயனளிக்கும்? அந்த தனியாருக்கு தான் பயனளிக்கும். அப்போ இந்தியா முழுவதும் மருத்துவத்துறை சுகாதாரத்துறை தனியார் மயமாக்கல் முயற்சியை வந்து ஒன்றிய அரசு மேற்கொள்கிறது. பிரதமருடைய காப்பீடு திட்டத்தின் மூலமாக செய்யப்படுகிறது. மாநில அரசில் செய்யக்கூடிய காப்பீடு திட்டம் மூலமாக செய்கிறது. நேரடியாக அரசு மருத்துவம் தனியார் மயமாக்குறாங்க. இது மக்கள் நலனுக்கு எதிரானது, நாட்டு நலனுக்கு எதிரானது. என இப்படிப்பட்ட கொள்கைகளை கைவிட வேண்டும். அரசு மருத்துவமனையில் கிடைக்காத சிகிச்சை ஏதாச்சும் இருந்துச்சுனாக்க அதுக்கு நோயாளி வந்து கவர்மெண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனாங்கனாக்கா அதுக்கான முழு நிதியை அரசாங்கம் நேரடியாக கொடுங்க. அதுக்கு வந்து ஒரு கார்பஸ் ஃபண்ட் மாதிரி அரசாங்கம் உருவாக்கி வச்சுங்க. ஏற்கனவே இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏற்கனவே இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, இதய மாற்று அறுவை சிகிச்சைலாம் செஞ்சாக்க குடியரசுத் தலைவருக்கு மனு கொடுக்கலாம், ஏன்னா பிரதமர் கொடுக்கலாம். உடனே பிரதமர் நிவாரண நிதியிலேருந்து பணம் கொடுப்பாங்க.
அது மாதிரி முதலமைச்சர் நிவாரண நிலையிலேருந்து பணம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு போங்க. முதலமைச்சர் விஜயோட இந்த நடவடிக்கையினால இனிமேல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நார்மலா ஒரு ஆபரேஷனே பண்ண முடியாதா? அப்படி ஒரு அபாயகரமான இப்போ சூழல் ஏற்கனவே இருக்கா? அப்படிதான் இருக்கு. ஆ. முதலமைச்சர் விஜய் மட்டும் இல்லை, ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்திலேயே எந்த அறுவை சிகிச்சைக்கும் இலவசமாக கிடையாது. ஒன்று மருத்துவ காப்பீடு கொண்டு வரணும், இல்லை என்று சொன்னால் பணம் கட்டணும். இப்ப நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போய் போறோம் அப்படின்னா செக் பண்ணிட்டு ஹார்ட்ல ஒரு ஓட்டை இருக்கு இல்ல உடனே வாட்டவர் ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னா மருத்துவ காப்பீட்டுக்கு அப்ளை பண்ணி அவங்க அந்த சாங்ஷன் பண்ணி அவங்க அதுக்கப்புறம் டேட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்றதுக்குள்ள அந்த நோயாளி இறந்து போகக்கூடிய அபாயம் இருக்குல்ல. அதனால தான் காப்பீடு வேண்டாங்கிறோம். ஆ. அரசு மருத்துவமனை என்ன டாடா, பிர்லா, அதானி, அம்பானியா போகிறாங்க? சாதாரண நோயாளி தானே போகிறாங்க. இப்படி இப்போ அப்ப- இவ்வளவு பெரிய அபாயம் அப்போ இருக்குது. எமர்ஜென்சி நேரத்தில் நீங்கள் காப்பீடு அட்டையை கொண்டு வா, காப்பீடு அட்டை இல்லை காப்பீடு அட்டையை அப்ளை பண்ணலாம் சொன்னாக்க நீங்கள் சொல்லக்கூடிய அவசர காலத்தில் எவ்வளோ நோயாளி பாதிக்கப்படுவாங்க. நிச்சயமா அந்த மாதிரி தான் பல மருத்துவமனை நடக்குது. அதனால தான் காப்பீடு திட்டத்தை எதுக்குறோம். இவ்வளவு பெரிய அபாயகரமான ஒரு விஷயம் இந்த காப்பீட்டுல இருக்கு அப்படிங்கிறது முதலமைச்சர் விஜய்க்கு தெரியலையா அல்லது கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணலையா, வழிகாட்டலையா? ஏன் தவறான ஒரு திட்டத்தை விஜய் அறிவிக்கிறார்? அதிகாரிகளே உலக வங்கிக்கு உடந்தையாக இருக்காங்க. இப்போ உலக வங்கியே அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகளை அழைச்சி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்போ நம்முடைய பல ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து உலக வங்கியால் வளர்க்கப்படுறாங்க. உலக வங்கியோட கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவங்களா இருக்காங்க. இதனால அவங்க உலக வங்கிக்கு என்ன லாபம், தமிழ்நாட்டுக்கு என்ன நஷ்டம்? ஏன்னா சர்வதேச நிதி மூலதனம் மிகப்பெரிய பன்னாட்டு ஏக நிறுவனங்களும் உலக வங்கியில டெபாசிட் பண்ணுறாங்க. உலக வங்கி நம்முடைய மருத்துவத்துறை கடன் வழங்குது, அதுக்கு வட்டியோட அரசு கடனை செலுத்துது. அப்போ அந்த பன்னாட்டு ஏக நிறுவனங்கள் யாரெல்லாம் வந்து உலக வங்கியில் டெபாசிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு லாபம். அது ஒரு தனியார் வங்கி தான் உலக வங்கிங்கிறது. அதனால தான் அவங்க செய்கிறாங்க. அப்போ தனக்கு சாதகமாக ஆட்சியாளர்களை உருவாக்குறாங்க, அதிகாரிகளை உருவாக்குறாங்க, அதெல்லாம் செய்கிறாங்க. அப்போ அதுக்கான கொள்கைகளை உருவாக்கிறாங்க. மருத்துவ காப்பீட்டு திட்டத்துல இவ்வளவு பெரிய அபாயம் இருக்கிறது அப்படின்னு விஜய்க்கு தெரிஞ்சிருந்தா இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கே மாட்டார்ல. இல்லை அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து ஏற்கனவே நடிப்பு துறையில் கலைஞராக இருந்தவர். அந்த துறை சார்ந்த நாலேஜ் அவருக்கு இருக்கலாம். ஆனால் இது வந்து நிர்வாகங்கிறது புதிய விஷயம். நிர்வாகத்து வந்தாலும் கூட இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குங்கிறத எங்களை மாதிரி சங்கங்கள் சொல்வதை கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா அதிகாரிகள் வந்து ஏற்கனவே அவங்க ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா உலக வங்கி மைண்ட் செட்டில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ உலக வங்கி மூலமாக கடன் வாங்குறது நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது பெருமையால விஜய் பேசுறாரு, தாவேக்கா பேசுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த 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 பிரச்சனை அவங்களுக்கு தெரியல, அதனால பெருமையாக பேசுகிறாங்க. 5 லட்சத்தை 25 லட்சம் பார்த்தீங்கன்னா அதனால வரக்கூடிய என்னென்னலாம் பாதிப்புங்கிறத அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. தனியார் மருத்துவமனையில் கட்டணம் உயர்ங்கிறத பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்போ வந்து மருத்துவ காப்பீடுனால தனியார் மருத்துவமனையில் கட்டணம் இருந்தால் காப்பீடே இல்லாத நோயாளிகள் இப்போ தனியார் மருத்துவமனை அதிகமான கட்டணம் தானே செலுத்தணும். ஆமா. அப்போ காஸ்ட் எஸ்கலேஷன் ஆகுது இல்லையா? அப்போ நோயாளிகள் பாதிப்பா இல்லையா? அந்த வேலையை நீங்கள் செய்யலாமா? ஏற்கனவே தனியார் மருத்துவமனையில் கட்டண நிர்ணயிப்பு கிடையாது. அப்போ எவ்வளோ வேணாலும் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நடைமுறையில் அதெல்லாம் பார்க்குறோம். நம்ம தனியார் மருத்துவமனையில் கட்டணம் நிர்ணயிக்கிறதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அது ஒரு ரேஷனில் பண்ணணும். ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து 25 லட்ச ரூபா காப்பீடுன்னு சொன்னீங்கன்னாக்க அவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு வந்துடுது. ஒரு இதய அறுவை சிகிச்சைக்கு இல்லைன்னா ஒரு ஏதேனும் ஒரு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு 10 லட்ச ரூபான்னு சொல்லி அவங்க வந்து போட்டாங்கன்னா கிளைம் பண்ணாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ இதெல்லாம் நடக்க தானே செய்யும். முதலமைச்சர் விஜயோட இந்த காப்பீட்டு திட்டத்தால் நாளைய தமிழகம் எங்க போய் நிற்கும்? தனியார் மயமாக்கத்தை நோக்கி மருத்துவத்துறை நிற்கும். ஏழை எளிய மக்கள் மருத்துவ வசதி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. நடுத்தூரில் தான் நிற்பாங்க கடன்னால. இன்னும் 10 வருஷத்துல இது இப்படியே போனுச்சுன்னா அரசு மருத்துவமனைகளே இருக்காது அப்படிங்கிற ஒரு சூழல். நிச்சயமாக அப்படிப்பட்ட இதில் தான் இந்தியா போயிட்டு இருக்கு. ஏற்கனவே மருத்துவ செலவுனாலே ஒவ்வொரு ஆண்டும் 6 கோடி மக்கள் வந்து வறுமை கோட்டு கீழே போகிறாங்க மருத்துவ செலவுனாலேயே. இன்றைக்கி வந்து விவசாயிகள் கடன் வந்து ஒன்று விவசாயம் வந்து பாதிப்பு, மற்றொன்று வந்து திருமணம், குழந்தைகளுக்கு நடக்குது, பெண்கள் மகளுக்கு நடத்தக்கூடிய திருமணம், 3வது மருத்துவ செலவு. இதனால தான் கடன் தொலைக்கு ஆளாகிறாங்க. அப்போ விவசாயிகள் மற்ற தற்கொலை அதிகரிப்பது மிக முக்கியமான காரணம், மருத்துவ செலவு முக்கியமான காரணம். அதெல்லாம் பார்க்கணும். அப்போ அரசு வந்து கல்வி, மருத்துவம் இது ரெண்டையாச்சும் வந்து அரசாங்கம் நேரடியாக முழுமையாக மக்களுக்கு இலவசமாக கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய சங்கத்துடைய உறுதியான கருத்து. காப்பீட்டு திட்டத்துல முதலமைச்சர் விஜயோ தாவேகா தொண்டர்களோ பெருமை பெறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நிச்சயமாக பெருமைப்படத்தக்க விஷயமே இல்லை. அது வருந்தத்தக்க விஷயம். அவங்களுடைய அறியாமையை தான் அது வெளிப்படுத்துகிறது. பொட்டுல அடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் முன் வச்சிருக்கீங்க. கண்டிப்பா அது அதிகாரிகள் பார்வைக்கும், தாவேகா தொண்டர்களுடைய பார்வைக்கும், அமைச்சர்களுடைய பார்வைக்கும், முதலமைச்சர் விஜயோட கவனத்துக்கும் இந்த வீடியோ போய் சென்று சேரும். அவர்கள் இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.